ஹாய் மக்களே, பைக்கை விட்டுருந்தோம். பைக் இல்லாத ஐயோ முடியல, 2 நாள் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ அவனை போயிட்டு தான் எடுக்க போகிறோம். போவோம். என்ன பில்லு போட்டிருக்காங்கன்னு தெரில. ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா, அப்பது பசியோடு இருக்கும்போது காடும் பட்னி கிடக்கணும். அப்போ பாத்ரூம்ல மகளே, பைக்கை சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இல்லை, சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7244 ரூபா தான். ஏஎம்சின்னு ஒன்று வந்து ஆட் ஆகிருக்கு. போட்டோம் அப்படின்னா இவங்க போடுற அந்த ஆத்தரைஸ்ட் ஸ்பேர்ஸில் வந்து 5% கம்மியாகும். அப்புறம் வந்து சர்வீஸ் சார்ஜில் வந்து 5% கம்மியாகும்ன்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆட் ஆகுது சார். அது பார்த்தீங்கன்னா அதுவே வந்து 1400 சம்திங். நீங்கள் இது போடலனாலும் உங்களுக்கு லேபர் சார்ஜ் அந்த டிஸ்கவுண்ட் இல்லாத பார்த்தீங்கன்னா அதே 1400 சம்திங் தான் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது 2 சர்வீஸுக்கு அப்ளிகபிள். ஃபஸ்ட் சர்வீஸ் இது முடிஞ்சு இன்னொரு சர்வீஸுக்கு வந்தீங்கன்னா அதே 5% வரும். நீங்களும் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். மொத்தம் 9089 ரூபா ஆச்சு. வண்டி வாங்குறதை விட மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, பை. மறக்காமல் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.